அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்திலே ஆண்டவர் ஆதியாகமம் 22 அதிகாரம் 14 வசனத்திலிருந்து நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படத்தக்க அளவிற்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதம் நடந்ததை நாம் காண்கிறோம். இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட அற்புதங்களை கர்த்தர் காண செய்வாராக. எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே எதிர்பார்த்து இருக்கிறீர்கள்? அல்லேலூயா. சில காரியங்களை நாம் செயல்படுத்த வேண்டும் என்று முயற்சிக்கிறோம், ஆனால் அதை செயல்படுத்த முடியாத நிலை இருக்கிறது. ஆபிரகாமுக்கு கர்த்தர் அதை செய்தார். அவர் வாக்கு பண்ணினார், அவர் நிறைவேற்றினார். எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் எனக்கும் கர்த்தர் வாக்கு தத்தங்களை தந்திருக்கிறார் என்று சொல்லுகிறீர்கள்? அல்லேலூயா. எல்லாருக்கும் வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டாரு. ஆனால் வாக்கு தத்தம் நிறைவேறி இருக்கிறதா என்பதை கவனிக்கும் போது இந்த ஆபிரகாமுக்கு என்ன கண்டிஷன் அல்லது என்ன அவனுக்கு என்ன சட்டதிட்டமோ செயல்பாடோ அதே தான் நமக்கும். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்ளவும் அறியவும் விரும்புறீங்க? அல்லேலூயா. ஏன் அப்படின்னா ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதமும் நமக்கு வரும் என்று கலாத்தியர் 3 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். கலாத்தியர் 3 அதிகாரம், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3 அதிகாரம் 14 வசனம் பாருங்க. ஆண்டவராகிய இயேசு நம்மை மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் யாருக்கு வரும்படியாக? புறஜாதிகளுக்கு வரும்படியாக. புறஜாதிகள் என்றால் யூதர்கள் அல்லாதவர்கள் எல்லாரும் யாரு? புறஜாதிகள். அப்ப நாமும் புறஜாதிகள். யாருடைய கான்செப்ட் படினா, இந்த வேதம் எழுதப்பட்ட கான்செப்ட் படி நாம் எல்லாரும் யாரு? புறஜாதிகள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப அவருடையவர்களாக இருக்கிற நாம் யாருடைய ஆசீர்வாதம் நமக்கு வருதா? யாருடைய ஆசீர்வாதம்? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். ஆபிரகாம் ஆசீர்வாதம் பெறும்போது நியாயப்பிரமாணம் இல்லை. இப்பொழுது நாம் ஆசீர்வாதத்தை பெறும்போதும் நமக்கும் என்ன கொடுக்கப்படவில்லை? நியாயப்பிரமாணம் இல்லை. ஏன் இல்லை? காரணம், அந்த நியாயப்பிரமாணத்தை இயேசு அவர் சிலுவையிலே அவர் அதற்குரிய அதனால் ஏற்படுகிற சாபங்களை அவர் என்ன செய்து விட்டாராம்? முறித்து விட்டார். 13 வசனத்தை கவனியுங்கள். 13 வசனம் அதை குறித்து தெளிவாய் சொல்லுகிறது. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அல்லேலூயா. ஆண்டவர் அதிலிருந்து நம்ம என்ன செய்து விட்டார்? மீட்டு விட்டார். அப்போ மீட்ட பிறகு அதற்குரிய பயம் நமக்கு அவசியம் இல்லை. அதற்குரிய பயம் நமக்கு தேவையில்லை. அதற்குரிய எந்த யோசனையும் நமக்கு தேவையில்லை. தைரியமாக என் ஆண்டவர் எனக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சாபம் நீக்கிவிட்டார், அப்படியானால் எனக்கு ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதத்தை எனக்கு என்ன செய்கிறார்? தருகிறார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் எப்படி அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார்? அப்போ நியாயப்பிரமாணத்தினால எனக்கு உண்டாக வேண்டிய ஆசீர்வாதங்களை அவர் எனக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீக்கிவிட்டு இப்பொழுது ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதத்தை ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அப்போ யூதர்கள் எதனால் பெறுவார்கள் என்றால் நியாயப்பிரமாணத்தின் சட்ட திட்டத்தின்படி வாழுகிறதினால் பெறுவார்கள். ஆனால் நம்ம எப்படி பெறுவோம்? விசுவாசத்தினால் பெறுவோம். விசுவாசம் என்பது என்ன? விசுவாசம் என்பது கேள்வினால் வரும். விசுவாசம் என்பது கேள்வினால் வரும். என்ன கேள்வினால்? நான் எப்படி தேவனை நம்புவது என்பதை குறித்த கேள்வி எனக்குள் வந்து வாயினால் கேட்கிற கேள்வி, காதினால் கேட்கிற கேள்வி, ரெண்டுமே கேள்விதான், கேட்குதல். இந்த நிமித்தமாகத்தான் நமக்கு விசுவாசம் வரும். அல்லேலூயா. நம்முடைய எல்லா வாழ்க்கையிலையும் பாவமும் சரி பரிசுத்தமும் சரி 2 வழியில தான் உள்ள போகுது. ஒன்று பார்வையினால், இன்னொன்று கேட்பதினால். ஒன்று பார்வையினால், இன்னொன்று கேட்பதினால். ஆகையினால தான் சர்ச்சுக்கு ஏன் வரணும்? இங்கே வந்து நாம் ஒன்று சேர்ந்து ஆராதிக்கிற ஆராதனை முறைமைகளை கண்ணால் கண்டு காதால் கேட்டு வாயால் என்ன செய்யணும்? அறிக்கையிட்டு ஆராதிக்கணும். அதுக்கு தான் சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்றது. ஏன் நேரில் சபைக்கு வரணும்?
நேர்ல வந்து ஏன் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும்? காரணம், இதை நாம் செய்வதற்கு. அல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதத்தை அவர் தர விரும்புகிறார். அப்ப அவர் செய்தது என்ன என்பதை கற்றுக்கொள்ளும் போது நாமும் ஆபிரகாமை போலவே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. அப்ப ஆபிரகாம் இந்த விஷயத்திலே அவனுக்கு யெகோவா ஈரேவாக ஆண்டவர் இருந்தார். கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். எத்தனை பேர் அந்த விசுவாசத்தில் இருக்கீங்க? ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். நமக்கு அப்படி ஒரு தைரியம் வரணும் பாருங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். நமக்கு நிறைய நேரம் நான் பைபிள்ல இருந்து சில உதாரணத்தை சொல்றேன் பாருங்க. தானியேலை எடுத்துக்கொள்வோம். தானியேலை சிங்கக்கவியிலே போட்டார்கள். இப்போ சிங்கம் எங்க இருந்துச்சு? தானியேல் பக்கத்துல. அப்போ டோர் க்ளோஸா இருந்தா திறந்து இருந்துச்சா? அந்த உள்ள போட்ட டோர் வந்து அதுவும் என்னதான் இருந்துச்சு? க்ளோஸ் ஆயிருக்கு. அதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சிங்கம் பக்கத்தில் இருக்கு. தானியேலுக்கு ஒரு சேதமும் வரவில்லை. அல்லேலூயா. அப்படியானால் தானியேலுடைய நம்பிக்கை என்னன்னா, என் தேவன் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். ஆமென். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவரே சிங்கம் தெரியுது, ஆண்டவரே சிங்கம் தெரியுது. சிங்கத்தை பத்தி நீங்க பேசாதீங்க. ஏன் சிங்கத்தை பத்தி பேச வேண்டாம்னா, சிங்கத்தை விட வல்லமையான தேவன் நமக்குள் இருக்கிறார். உங்கள் பிரச்சனையை விட பெரியவர். உங்களை அச்சுறுத்துகிற சாத்தானை ஜெயித்தவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். எத்தனை பேர் அந்த விசுவாசம் உங்களுக்கு வருது? அதை விட்டுவிட்டு ஆண்டவரே சிங்கம் தெரியுது, அது ஒரு மாதிரியா பார்க்குது, அது ஒரு மாதிரியா உருமுது, அது எல்லாத்தையும் செய்யும், அது எல்லாத்தையும் செய்யும். ஏன்னா அது அப்படிதான் வச்சிருப்பார். ஆனா நீங்க நம்புனீங்கன்னா அது உங்களை சேதப்படுத்தாது. அதை நீங்க நம்புனீங்கன்னா அது உங்களை என்ன செய்யாது? சேதப்படுத்தாது. ஆனா நீங்க ஒரு மாதிரி அதையே குறுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது நினைக்கும், இவனுக்கு என்ன இல்லை? தேவ நம்பிக்கை இல்லை, தைரியம் இல்லை. அப்ப என்ன பண்ணிடுவோம்? அட்டாக் பண்ணிடுவோம்னு சொல்லி சிங்கம் நம்மளை என்ன பண்ணிடும்? அட்டாக் பண்ணிடும். இன்னைக்கு நிறைய பேருடைய மைண்ட் ரீடிங் என்னன்னா, மன ஓட்டம் என்னன்னா, இவங்களாகவே ஒரு தீர்மானத்துக்கு வந்துருது. நாய் சும்மா தான் ரோட்ல படுத்திருக்கும். ஆனால் இவங்க ஒரு தீர்மானத்தில் இருப்பாங்க. என்ன தெரியுமா? இது நம்மளை விரட்டும், இது நம்மளை கடிக்கும். அந்த நாயும் பாருங்க அமைதியாக போகிற ஆளை விட்டுரும். நிறைய பேர் போயிட்டு இருப்பாங்க, இப்படி போயிட்டு இருப்பாங்க. எல்லாரையும் ஒன்றும் செய்யாது. இந்த யார் அதை கவனிக்காங்களோ, என்னன்னு கவனிக்காங்களோ, என்னைய விரட்டுமோ, என்னைய நீங்கள் அந்த போகிற போக்கே அதுக்கு என்ன செய்யும்? தெரியும். அந்த போக்கை பார்த்த உடனேயே அதுக்கு கொஞ்சம் ரொம்ப நாள் ஆச்சு ஓடி, ஒரு ஆளை விரட்டி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு அது கொஞ்சம் உற்சாகமாகி உடனே எதை ஸ்டார்ட் பண்ணிடும்? உண்மையா இல்லையாங்க? அதே விரட்டுற டாகை ஒரு நிமிஷம் நின்று அப்படின்னு திரும்பி ஒரு மிரட்டுங்க. என்ன செய்யும்? அது விரட்டுமா நிற்குமா? அவ்வளோதான். அப்போ யார் கையில் இருக்கு? நம்ம கையில் தான் இருக்கு பாருங்க. அப்போ தைரியமும் விசுவாசமும் நம்பிக்கையும் பலனும் நான் வெளிப்படுத்தும் போது எனக்கு எதிராக எழும்புகிற எதுவும் என்னை என்ன செய்யாது? சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம தானியேலுடைய வாழ்வில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? நான் ஆபிரகாமுடைய வாழ்க்கைக்கு சொல்றதுக்கு முன்னால ஏன் அதெல்லாம் சொல்றேன்னா, ஒரு சில விஷயத்தை நீங்க அறிந்து கொள்ளணும். அப்போ நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சில நேரத்தில் இப்படிப்பட்ட அனுபவங்கள் வருகிறது. பிரச்சனை தீர்ந்த மாதிரியே தெரில. ஆனால் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? ஆண்டவர் என்னை இந்த பிரச்சனையிலே வச்சிருக்காரு. ஆனால் நீங்கள் ஒரு இடத்த யோசிக்க மறந்துட்டீங்க. அந்த பிரச்சனை உங்களை மேற்கொள்ளலைன்னு நீங்கள் யோசிக்க மறந்துட்டீங்க. அந்த பிரச்சனை உங்களை மேற்கொள்ளலை. பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை அங்கேயே தான் இருக்கு, அது மாறல. ஆனா அது உங்களை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் காத்து கொண்டு வருகிறார். அங்கதான் அவர் யாரா இருக்கிறாரு? யெகோவா ஈரேவா. அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவர் பார்த்து கொள்வார் அந்த விஷயத்தை. அவர் அந்த விஷயத்தை கவனமாக கவனித்துக் கொண்டு இருக்கிறார் என்பதை நாம் ஒரு நாளும் என்ன செய்வதில்லை? அறிந்து கொள்வதில்லை. நம்ம நம்பணுங்க. இயேசு படகிலே தூங்கி கொண்டிருக்கிறார். திடீரென்று கடல் என்ன செய்தது? கொந்தளித்தது. கடல் கொந்தளித்து தண்ணியெல்லாம் உள்ள தெரிக்குது. இவங்க போய் இயேசுகிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க? இயேசு தான் கூட இருக்காரு. இதுக்கு முன்னால அற்புத அடையாளத்தெல்லாம் பார்த்தவங்க தான். அவர்கிட்ட போய் சொல்றாங்க, நாங்கள் மடிந்து போவது உமக்கு, எப்படி கேள்வி பாருங்க, நாங்க மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? நீர் உறங்கி கொண்டு இருக்கிறீர், இங்கே கடல் கொந்தளிக்குது. அப்ப இயேசு சிம்பிளா எந்திரிச்சு காற்றையும் கடலையும் பார்த்து என்ன செய்தாராம்? அதட்டினார் என்று வேதம் சொல்லுகிறது. அதட்டிட்டு இவங்களை பார்த்து என்ன சொன்னாரு? அற்ப விசுவாசிகளே, ஏன் நீங்கள் என்ன சொன்னார் பாருங்க, ஏன் பயப்பட்டீர்கள்? ஒரு சுவிசேஷத்தில் இப்படி எழுதியிருக்கு, ஏன் சந்தேகப்பட்டீர்கள்? ஏன் நான் உங்க கூட இருக்கும்போது இந்த அலைகள் ஒன்றும் உங்களை
சேதப்படுத்தாது. அப்போ கடலுக்குள்ள இயேசு இருந்தாலும் என்ன அங்க இருந்துச்சு? அலையும் காற்றும் இருந்தது. அதுக்குள்ள சீஷர்களோடு யாரும் இருக்கிறார்? இயேசுவும் இருக்கிறார். அப்ப இயேசு காற்றையும் கடலையும் கண்டு பயப்படாமல் அவர் அமைதியாக என்ன பண்ணிட்டு இருக்காரு? தூங்கிட்டு இருக்காருன்னா நம்மளும் அதை மாதிரி என்ன செய்ய பழகணும். அந்த சூழ்நிலைகள் வந்தாலும் ஹல்லேலூயா. ஆனா பிராக்டிக்கலா முடியுமா? முடியாது. நம்ம சும்மா இருந்தாலும் நம்மளை சார்ந்தவங்க என்ன செய்ய மாட்டாங்க? சும்மா இருக்க மாட்டாங்க. என்ன இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு, சிரிச்சுக்கிட்டு இருக்க. அவங்க சொன்ன பிறகு தான் நமக்கு ஒரு யோசனை அதிகமாக வரும். இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு எப்படி அமைதியாக இருக்க? இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு எப்படி தான் நீலாம் இருக்கியோ, நானாக இருந்தால் தூக்கில் தொங்கியிருப்பேங்கிற அளவுக்கு பேசிடுவாங்க. நம்ம உடனே கொஞ்சம் நேரத்தில் அப்படி சொல்லிட்டு போன உடனே நமக்கு அப்படியே மனசளவில் ஆமாம், என்ன நம்ம இதை பற்றி கொஞ்சம் கூட என்ன செய்ய மாட்டோம்? யோசிக்க மாட்டோம், கண்டுக்க மாட்டோம். ஏதாவது ஒன்று செய்யணும். இப்படி காது வழி செய்தி எத்தனை வந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிக்க வேண்டியது, என் விஷயத்தை என் கர்த்தர் பார்த்து கொள்ளும். எத்தனை பேர் அப்படி நம்ப முடியும்? நீங்கள் நம்புனீங்கன்னா தான் அது வேலை செய்யும். உங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை வரணுங்க. இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம என்ன செய்கிறோம்? அதை பற்றி யோசிக்காமல் பேதுரு மறுநாள் காலையிலே சிறைச்சேதம் பண்ணப்பட போகிறார். ஆனால் அவர் என்ன செய்தார் தெரியுமா? சிறைச்சாலையில் என்ன பண்ணிட்டு இருந்தாராம்? தூங்கிட்டு இருந்தார். தூங்குன கையோட தூக்க கலக்கத்தோடு ஆண்டவர் தூக்கி கொண்டு எங்க விட்டாரு? வெளியே விட்டுட்டார். நீங்க பதட்டப்பட்ட அவர் உதவி செய்ய முடியாது. வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? விசுவாசிக்கிறவன், சத்தமா சொல்லுங்க, பதறான்னு அர்த்தம் என்ன? ஒரு பதட்டம் இருக்காது. பேதுரு உள்ள தூங்கிட்டு இருக்காரு. 4 அடுக்கு பாதுகாப்பு. என்னத்தையும் போட்டு போ, எனக்கு என்ன நடந்தா எனக்கு என்ன? என் கர்த்தர் பார்த்து கொள்வார். எத்தனை பேர் அப்படி ஒரு அனுபவத்துக்குள்ள வர விரும்புறீங்க? அவர் உங்களுக்கு யெகோவா ஈரேவாய் இருக்க விரும்புகிறார். அதை நீங்க தான் உருவாக்கணும். அவரை நீங்க மாற்ற வேண்டாம், அவரை நீங்க செய்ய வேண்டாம், அவரை நீங்க கற்றுக் கொடுக்க வேண்டாம். நீங்க அவர் அப்படி இருக்கிறத நீங்க நம்பி அவரை உங்க பக்கமாக நீங்கள் இழுக்க வேண்டும். அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுவதற்கு என்ன செய்யணுங்க? விட்டு கொடுக்கணும். அதை செய்யும் போதுதான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் யெகோவா ஈரேவாய் இருப்பார். ஹல்லேலூயா. அப்போ 4 அடுக்கு பாதுகாப்பு இருந்தா எனக்கு என்ன? நிம்மதியா தூக்கம் வருது அவனுக்கு. நம்மளுக்கு 1 அடுக்கு பாதுகாப்புக்கே பிரச்சனை ஜாஸ்தியா தெரியுது. இவனுக்கு 4 அடுக்கு பாதுகாப்பு. ஆனால் பாருங்க, தூக்க கலக்கத்தோடு அவனை கொண்டு வெளியே விட்டு அவன் அதுக்கு பிறகு அவன் வெளியே வந்துட்டோங்கிற செய்தியே அவனுக்கே ரொம்ப நேரம் கழிச்சு தான் என்ன செய்யுது? புரியுது. நமக்கே நிறைய நேரம் ஆண்டவர் நம்மளை விடுவிச்சதும் தெரில, காப்பாற்றினதும் தெரில, நம்மளுக்கு எல்லாம் உதவி செஞ்சதும் தெரில, ஏற்கனவே எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாரு தெரில, எல்லாம் ஓகே ஆயிடுச்சு தெரியல. இவர் பாருங்க, தெரிகிற வரைக்கும் சும்மா உட்காந்துருக்காரு. நமக்கு தெரிகிற வரைக்கும் ஆண்டவர் அமைதியாக இருக்கிறாரு. அப்படி இருந்து நீங்கள் இழந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இன்னைக்கு நம்ம கூட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கு. அல்லேலூயா. நம்ம இப்போ இதை தியானித்து கொண்டு இருப்பதே என்னன்னா, கர்த்தரை புரிந்து கொள்ளுங்கள். அவர் யெகோவா ஈரேவாய் உங்களோடு இருந்து உங்களுடைய எல்லாவற்றையும் அவர் என்ன செய்ய விரும்புகிறார்? பார்த்து கொள்ள விரும்புகிறார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என்னுடையதை பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. நம்ம அடிக்கடி காலையில எந்திரிச்ச உடனேயே ஒரு விசுவாச அறிக்கை இடுங்க. உங்க வாயை திறந்து ஒரு விசுவாச அறிக்கை இடுங்க. காலையிலே எழுந்த உடனே அவரை பார்த்து, ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் நீர் என்னை ஆசீர்வதிப்பீர் என்பதை நான் என்ன செய்கிறேன்? நம்புகிறேன். நீங்க சொல்லி முடிச்ச உடனே நம்பிக்கையற்ற வார்த்தைகள் வரும். திரும்பியும் சொல்லுங்க, நம்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. சாத்தானுடைய பெரிய தந்திரம் என்னன்னா, ரட்சிக்கப்பட்டவங்கள்ட்ட நேரடியா மோத மாட்டான். நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ரட்சிக்கப்பட்டவங்கள்ட்ட என்ன செய்ய மாட்டான்? நேரடியா மோத மாட்டான். அவனுக்குன்னு சில பேரை வச்சிருப்பான். நீங்களும் அவனை தான் வச்சிருக்கீங்க. அந்த ஆட்களை தான் எதா இருந்தாலும் யார்கிட்ட தான் போய் பேசுறீங்க? அந்த ஆட்கள்கிட்ட தான் பேசுவீங்க. அவனும் அந்த ஆட்களை தான் வச்சிருக்கான். யாரை காலி பண்ண? நம்மளை காலி பண்ண. நமக்கே தெரியாது. அவன் கொடுக்குற ஆலோசனை பார்த்தீங்கன்னா, உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தேவன் அண்டை இருந்து, சபையிலிருந்து, தேவனுடைய வார்த்தையிலிருந்து, ஜபத்திலிருந்து எல்லாத்தையும் என்ன பண்ணி விட்டுரும்? பிரித்து விட்டுரும். நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். அப்போ அவன் நேரடியாக ஏன் மோத முடியாது? நீங்கள் ஏற்கனவே என்ன செஞ்சிட்டீங்க? ரட்சிக்கப்பட்டீங்க. இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டுட்டீங்க. அப்போ உங்களை நேரடி அட்டாக் பண்ண முடியாது. அதனால காது வழி செய்தியாக எத்தனை பேருக்கு நான் சொல்கிற அனுபவம் வருது? அப்படி கஷ்டப்படுறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அதிலிருந்து விடுவிப்பார். அல்லேலூயா. நான் புரிஞ்சுக்கணும். எனக்கு 1000 காரியம் காதில் கேட்டாலும் நான் தீர்மானிக்கிறது என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவருக்கு நடந்த விஷயத்தை கவனித்து பாருங்கள். இந்த 18ஆம் வசனம் பாருங்க. ஆண்டவர் அவனிடத்திலே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இந்த 18ஆம் வசனத்தை இன்றைக்கு நாம் தியானிப்போம். இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பு கீழ்ப்படிதலின் ஆசீர்வாதம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால். அவ்வளவுதான். ஆபிரகாம் 3 காரியத்தை செய்கிறார். என்ன 3 காரியம்? முதல் காரியம், ஒப்பு கொடுக்கிறார்.
கொடுத்தல், ஒப்பு கொடுத்தல். ஒப்பு கொடுத்தல், கொடுத்தல், ரெண்டு விஷயம் இருக்கு. கொடுத்தலை குறித்து அடுத்த வாரத்திலே நாம் தியானிப்போம். இரண்டாவது கீழ்ப்படுகிறார். மூன்றாவது அவர் தீர்மானித்ததை செயல்படுத்து. அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம தீர்மானிக்கிறோம், ஆனா என்ன செய்ய மாட்டோம், செய்ய மாட்டோம். ஏன்னா செய்ய வரும்போது இழப்பு வந்துருமோ, செய்ய வரும்போது வேற யாரும் எதுவும் சொல்லிடுவாங்களோ, செய்ய வரும்போது இப்படி நிறைய விஷயங்கள்ல நாம் தடுமாறி விடுகிறோம். அவன் ஆண்டவருக்கு அர்ப்பணித்தான், கீழ்ப்படிந்தான். செயல்படுத்தும் போது கத்தியை எடுக்கிற வரைக்கும் ஆண்டவரும் என்னதான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, சும்மா தான் இருந்தார். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், என் செயல் ஆரம்பித்தாதான் கர்த்தர் அடுத்த கிரியை செய்வார். அல்லேலூயா. நான் முன்னோக்கி செல்ல என்னுடைய செயலை, நான் சொன்னதை, நான் பொருத்தனை செய்ததை, நான் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுவதை நான் செயல்பட ஆரம்பித்தால் அவர் என்னை அடுத்த கட்ட ஆசீர்வாதத்துக்கு கொண்டு செல்வார். அல்லேலூயா. அப்போ அவன்கிட்ட சொல்றார் பாருங்க, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன்னுடைய ஜாதிகள் பூமியில் உள்ள சகல சந்ததிக்குள் என்ன செய்யப்படும், ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க, நான் கீழ்ப்படியும் போது கர்த்தர் எனக்கானவைகளை செய்வார். அல்லேலூயா. ஏன் கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம்? கீழ்ப்படிதலை குறித்து தேவன் சொல்ல வருகிற விஷயம் என்ன? நம்முடைய இந்த குடும்ப ஆசீர்வாத ஆராதனையில் கூட, அந்த கூடுகையில் கூட முக்கியமாக 3 காரியத்தை நாம் தியானித்து கொண்டு தான் இருக்கிறோம். 3 என்ன? கீழ்ப்படிதல், பரிசுத்தம், மனவாட்டி. ஏன்னா வேதத்தினுடைய உள் அர்த்தம் முழுவதும் சேர்ந்து இந்த 3 சாராம்சத்தில் தான் அது இருக்குது. கீழ்ப்படிதல், பரிசுத்தம், மனவாட்டி. அப்போ நாம் எல்லாருமே இந்த கீழ்ப்படிதலுக்குள்ள எந்த அளவுக்கு இருக்கிறோம்? உங்களுடைய கீழ்ப்படிதல் கர்த்தரிடத்தில் எப்படி இருக்கிறது? அப்போ நான் கீழ்ப்படிய விரும்பும் போது கர்த்தர் எனக்கென்பதை, எனக்கானதை அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்திலே ஒரு சில காரியங்களை, கீழ்ப்படிதலை குறித்து நான் உங்களுக்கு உணர்த்தி, ஆபிரகாமுடைய அந்த கீழ்ப்படிதலுக்கு கிடைத்த அந்த ஆசீர்வாதத்தை போல நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் கீழ்ப்படியும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல் என்பது ரொம்ப முக்கியம். ஏன் ஆண்டவர் கீழ்ப்படிதலை ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணுறாரு அப்படின்னா, முதல் பாவம் எதிலிருந்து தான் ஆரம்பிச்சது? கீழ்ப்படியாமையிலிருந்து தான் ஆரம்பிச்சது. கீழ்ப்படியாமை என்பது என்ன? ஒரு விஷயத்தை சொல்லி இப்படி செய்யுங்க அப்படின்னா அதை கண்டுக்காம செய்யாமல் இருக்கிறது பேர் என்னது? கண்டுக்காம செய்யாமல் அதை பற்றி எதுவுமே டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்கிறது பேர் என்னது? கீழ்ப்படியாமை. அப்போ ஆண்டவருடைய முதல் எதிர்பார்ப்பு என்ன நம்மிடத்தில்? பரிசுத்தத்துக்கும் முந்தி நம்மளிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? கீழ்ப்படிதலை தான் எதிர்பார்க்கிறார். ஏன் ஆண்டவர் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார்? வேதத்தில் பல உதாரணங்கள் இருக்கிறது. நான் வேகமாக ஒரு சிலவற்றை சொல்லி நாம் ஜெபிப்போம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அல்லேலூயா. கர்த்தருக்கு எது முக்கியம்? நீங்க டக்குன்னு ஒரு 1000 ஆடு கர்த்தருக்கு பலி செலுத்துறேன்னு சொல்லி கொண்டு வந்து 1000 ஆடு பலி செலுத்திட்டா சரியா வருமா? அதை விட எது முக்கியமா? கீழ்ப்படிதல் முக்கியம். இன்னைக்கு எல்லாருக்கும் செய்ய முடியாத ஒன்று என்னதுதான்? கீழ்ப்படிதல். பிள்ளைகளை, வீட்டில் இருக்க பிள்ளைகளையும் கேளுங்க, அதுகளும் என்ன செய்ய மாட்டுக்கு? கீழ்ப்படிய மாட்டுக்கு. பிள்ளைகளும் கீழ்ப்படிய மாட்டுக்கு, பெரியவங்களும் கீழ்ப்படிய மாட்டுக்காங்க. யாருமே என்ன செய்ய மாட்டுக்காங்க? கீழ்ப்படிய மாட்டுக்காங்க. கீழ்ப்படியாததுனால என்ன குறைய போகுது? என்ன குறைய போகுது? ஆசீர்வாதம் குறைய போகுது. சில விஷயத்தை நீங்க ஏன் பண்றீங்க? சில விஷயத்தை செயல்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. சில விஷயத்துல எல்லாம் சரியா வந்துடணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் நினைக்கிறதெல்லாம் நல்லா இருக்கு, அதுக்கு ஒன்று செய்யணுமே. அதுக்கு இதை செய்தாதான் வரும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணுங்க? கீழ்ப்படியணும். இன்றைக்கு கீழ்ப்படியாமையினால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போன நிலைமை அதிகம் இருக்கிறது. வேதத்திலே அதிகம் அதை குறித்து சொல்லலாம். வேதத்திலே கீழ்ப்படியாமையினால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்தவர்களுடைய வரிசை பட்டியல் நிறைய சொல்லலாம். அப்ப கீழ்ப்படியும் போது எனக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார். அப்ப கீழ்ப்படிதல் என்பது எப்படிப்பட்டது? அதை கவனிக்கும் போது அது ஒரு பலியை பார்க்கிலும் எப்படிப்பட்டதா இருக்கிறது? பெரியதா இருக்கிறது. அதுல அப்படியே ஒரு கேள்வியாவே இருக்கு பாருங்க. கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? சர்வாங்க தகன பலினா என்ன இருக்குதுல? அதான் ஹையஸ்ட் பலி. அதை விட எது முக்கியம்? கீழ்ப்படிதல் முக்கியம். கீழ்ப்படிதல் நாம் ஆண்டவருடைய
ராஜ்யத்தில் அவருடைய வலது பார்சத்தில் போய் இருப்பதற்கு அடையாளமாக தான் எதை தந்திருக்காரு? சபையை தந்திருக்கிறார். முதல்ல ஆண்டவர் மோசேட்ட ஆசரிப்பு கூடாரம் செய்ய சொல்லும்போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த வார்த்தை, நான் உனக்கு காண்பித்த மாதிரியின்படியே செய்ய நீ என்ன செய், கவனமாயிரு. ஒரு இன்ச்சு கூட மாறக்கூடாது, நான் சொன்ன மாதிரியே நீ செய்யணும். அப்போ இந்த ஆசரிப்பு கூடார முறைமையிலே அவர் அப்படி சொன்னது போலவே இந்த பூமியிலே நாம் போய் அவரோடு கூட மணவாளனாகி இயேசுவோடு கூட போய் இருப்பதற்கு அடையாளமாகத்தான் எதை கொடுத்திருக்கிறார்? சபையை கொடுத்திருக்கிறார். சபை எதற்கு அடையாளமாக இருக்கிறது? கர்த்தருடைய சமூகத்திலே நாம் போய் இருக்க போறதற்கு அடையாளமாக இருக்கிறது. அப்போ இங்கே நீங்கள் கீழ்ப்படிஞ்சு சபையோடு சபையில் கீழ்ப்படிந்து இணங்கி செயல்படுத்துகிறதை பொறுத்துதான் நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதுனுடைய வெளிப்பாடு தெரிகிறது. நீங்கள் கர்த்தருக்கு எவ்வளோ கீழ்ப்படுகிறீங்கிறது எங்கே தெரிஞ்சிடும்? சபையில் நீங்கள் நடந்து கொள்ளுகிற விதத்தை வைத்து தெரிந்துவிடும். அப்போ ஆண்டவர் கேட்குற ரிப்போர்ட், இந்த குடும்பம் எப்படி கீழ்ப்படுகிறது அப்படின்னு என்கிட்ட கேட்டால் நான் என்ன சொல்லணும்? உங்களை பற்றி என்கிட்ட ஆண்டவர் கேட்டால் நான் என்ன சொல்லணும்? பதில் சொல்லுங்க. என்ன பதில் சொல்லணும்? பாஸ்டர் பார்த்து சமாளித்து விடுங்க பாஸ்டர். நான் சமாளித்து விட்டா அவர் என்னைய சம்மட்டியால் விட்டுருவார். நீ என்ன ரொம்ப மோசமான ஆளாக இருக்க, நியாயத்தை சொல்லு அப்படின்னு சொன்னார்னா நான் என்ன சொல்றது, எப்படி சொல்றது? ஏன்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். நீங்களும் நானும் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். ஆகையினால தான் உங்களை ரொம்ப நிறையா டெய்லி ப்ரேயருக்கு வச்சு சபையில் நிறையா ப்ரேயர்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி, ஒருவேளை நீங்கள் கீழ்ப்படியலைன்னா அதனால் ஆசீர்வாதம் குறைவு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ப்ரேயர்லாம் என்ன செய்யலை, வைக்கல. கொஞ்சம் ப்ரேயர் தான் வச்சிருக்கு, சில ப்ரேயர் தான் வச்சிருக்கு. சரி, நேரில் வர கஷ்டப்படுவேன்னு சொல்லி எதில் வச்சிருக்கு? ஆன்லைனில் வச்சிருக்கு. அதுக்கும் ஒரு கீழ்ப்படிதலே இல்லை. அப்போ ஆண்டவர் இதை கவனிக்கிறார். ஒரு போதகர் சொன்னா என்ன செய்ய மாட்டேங்காங்க, கீழ்ப்படிய மாட்டேங்காங்க. ஆனா பலி செலுத்துறேன்றாங்க, அதை கொடுக்குறேன்றாங்க, காணிக்கை கொடுக்குறேன்றாங்க, எல்லாம் செய்யறேன்றாங்க. ஆனா எல்லாம் செஞ்சாலும் என்ன இல்லை, கீழ்ப்படிதல் இல்லை. இப்ப நானும் உங்களை ஏதாவது சொன்னா தேவையில்லாம ஏதாவது சொல்றோமா? உங்க ஆசீர்வாதத்துக்காக தான் எதுனாலும் சபையிலிருந்து சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. நீங்க சபை சொல்லுகிற எதை செஞ்சாலும் அதனுடைய ரிசல்ட் யார் பக்கம் தான் வரும்? சத்தமா சொல்லுங்க. சபைக்கு இல்லை, உங்களுக்கு தான் ஆசீர்வாதம். அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த கீழ்ப்படிதலை வேதத்தில் இன்னும் அதிகமாய் தியானிப்பீர்கள் என்றால் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே நீங்கள் அடிக்கடி இந்த வசனங்களை நீங்கள் கேட்பதுண்டு. சில வீட்டில் டிவி ஓடிக்கிட்டே இருக்கும், சரிங்களா? நம்ம கிறிஸ்தவ சேனல் ஓடிக்கிட்டே இருக்கும். அதில் கூட இந்த வார்த்தை வரும். அது நம்ம இப்போ நான் சாதாரணமாக சொன்னால் உங்களுக்கு நிறைய பேருக்கு புரியாது. இப்போ நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார் அப்படின்னா ஒரு ஆமேன் அல்லேலூயா வராது. ஆனால் அதே இது ஒரு டியூன் அண்ட் ரைமிங்கில் பாருங்கள், கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் அப்படின்ன உடனே உங்களுக்கு ஆமேன் ஏசப்பா சோத்திரம். ஏன் நானும் அதை தானே சொன்னேன். இந்த டியூன் உங்களுக்கு கேட்ட மாதிரி இருக்கா? ஆமாம், வாசனம் ஒன்று தான். ஆனால் டியூனும் ரைமிங்கும் வித்தியாசமான உடனே உங்களுக்கு எப்படி தோணுது? பா என்ன பவர்ஃபுல்லாக ஆண்டவர் பார் பேசிட்டாருப்பா. நானும் கொஞ்சம் டியூன் டைம்லாம் கொஞ்சம் என்ன செய்ய வேண்டியிருக்கு, போட வேண்டியிருக்கு. கேட்டவங்களுக்கு தான் அடிக்கடி காதில் கேட்டவங்களுக்கு இப்போ நான் சொன்னது அப்படியே இருக்கும். அப்போ இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? வெறுமன கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் அப்படி சொல்றது அங்கே வேலை ஆகாது. அங்கே என்ன சொல்லியிருக்கு பாருங்க, வசனம் என்ன சொல்லியிருக்குது? இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ எப்படி இரு, கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். உன் தேவனாகிய கர்த்தர் அப்பந்தான் கீழ்ப்படிஞ்சனா தான், அவர் சொல்றதை கேட்டு கீழ்ப்படிஞ்சனா மட்டும்தான் அவர் உன்னை எப்படி வைப்பார், மேன்மையாக வைப்பார். 2ஆம் வசனம் பாருங்க, அப்படி நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது, கீழ்ப்படியும் போது, இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் பலிக்கும். நீ கீழ்ப்படிஞ்சா எல்லா ஆசீர்வாதமும் வரும்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டிருக்கு. அந்த லிஸ்ட் அப்படியே போயிட்டு 15ஆம் வசனம் பாருங்க. 15ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்குது? இன்று நான் உனக்கு விதிக்கிற தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கட்டளைகளின்படியும் கற்பனைகளின்படியும் நடக்க கவனமா இருப்பதற்கு அவர் சத்தத்துக்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் உனக்கு பலிக்கும். இன்னைக்கு வீட்டில் போய் ஆசீர்வாதத்தையும் படிங்க, சாபத்தையும் படிங்க. எது அதிகமாக இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. உங்க வீட்டுக்குள்ள எது அதிகமாக இருக்கு? சில வியாதிகள் இப்பொழுதும், அந்த வியாதிகள் இப்பொழுதும் தொடர்கிறது. எந்த வியாதிகள்? அந்த சாபத்தில் ஒரு 13 வியாதி எழுதியிருக்கு. அந்த 13 வியாதி இப்பவும் நிறைய பேர்கிட்ட இருக்கு. அப்போ என்ன செய்யணும்? மாத்திரையெல்லாம் போட்டு பார்க்குறோம், ஜெபம் பண்ணி பார்க்குறோம், சுகமே ஆக மாட்டுக்கு.
அப்ப என்ன செஞ்சா சுகமாகும் சொல்லுங்க? கீழ்ப்படிஞ்சா சுகமாயிரும். அப்ப சில நேரத்துல ஜெபமே வேலை செய்ய மாட்டுக்கு. எதுக்கு? எதனால? நான் கீழ்ப்படியாததுனால. எனக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்ணாலும் அது என்ன செய்ய மாட்டுது? வேலை செய்ய மாட்டுது. அப்ப நான் கீழ்ப்படியும் போது, அவர் சத்தத்திற்கு நான் செவி கொடுக்கும் போது, கீழ்ப்படியும் போது, அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில வந்து என்ன செய்கிறது? பறிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இயேசுவை குறித்து சொல்லும்போது, அவர் இந்த பூமியிலே நமக்காக பலியாகும்படி மனுஷனாக பிறந்தது உண்மைதான். ஆனால் மனுஷனாக அவர் பிறந்தாலும் எல்லாவித தெய்வீகமும் அவரிடத்தில் இருந்தது. அவர் நினைத்திருந்தால் சிலுவையிலே பலி ஆகாமலே நம்மை மீட்டிருக்கவும் முடியும். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அவர் சிலுவையில் பலி ஆகாமலே நம்மளை என்ன செஞ்சிருக்க முடியும்? மீட்டிருக்க முடியும். ஆனால் அவர் அப்படி செய்யாமல், அவர் மனுஷனுடைய ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி. இயேசு ஏன் கீழ்ப்படியணும்? ஏன்னா கீழ்ப்படிஞ்சாதான் எங்க போக முடியும்? சிலுவைக்கே போக முடியும். யார் பேச்சு கீழ்ப்படியணும்? அவரை தந்தருளின பிதாவினுடைய பேச்சு. ஏனென்றால் அவரே நம்மிடத்தில் தீர்மானம் பண்ணி மனுஷனாக இந்த பூமியிலே வந்து, அவர் நேமித்த நேமனத்தில் ஒன்று என்ன? ஒரு நபர் மீட்கப்பட வேண்டும் என்றால் அந்த நபர் என்ன செய்யப்படணும்? அந்த நபருக்காக ஒரு பலி ஏறெடுக்கப்பட வேண்டும். அவர் அந்த பலியை குறித்து அவரே நமக்கு காண்பித்து கொடுத்தார். முதலாவது அங்கே நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது, நோவா வெளியே வந்த உடனே ஆண்டவருக்கு என்ன செய்தாராம்? பலி செலுத்தினார். அந்த பலி என்பது நியாயப்பிரமாணத்தினால் வந்த பலி அல்ல. நியாயப்பிரமாணம் வந்ததினால் பலி வந்தது என்று சொல்வதற்கு அல்ல. யாக்கோபு தன் வாழ்க்கையிலே சொல்லுகிறார், நான் உமக்கு ஒரு பலியை செலுத்துவேன். ஆபிரகாம் எல்லாவற்றிலையும் தேவனுக்கு என்ன செலுத்தினார்? பலி செலுத்தினார். அப்போ பலி என்பது என்ன? ஒரு மீட்கு பொருள், ஒரு ஈடு கட்டுதல். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை மீட்பதற்கு அவர் சிலுவையில் பலியானது உண்மை. அதனால் நம்மை மீட்டார். ஆனால் அந்த பலிக்கு அவர் எப்படி இருந்தார்? அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? மரண பரியந்தமும் எப்படி இருந்தார்? கீழ்ப்படிந்தவராகி. அவர் கீழ்ப்படிதலை அவர் சரியாய் செய்ததினாலே அவரால் பலியாக முடிந்தது. அவர் மனுஷனாய் வந்துவிட்டார். திடீரென்று இந்த பூமியிலே வாழுகிற மனுஷ தன்மையிலே அவர் மாற்றிக்கொண்டார் என்றால், தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டார் என்றால், தான் ஒப்பு கொடுக்கப்பட்டதை மாற்றிக்கொண்டார் என்றால், அந்த பலி என்ன செஞ்சிருக்காது? நிறைவு பெற்றிருக்காது. அப்போ வசனம் சொல்லுகிறது, அவரே கீழ்ப்படிந்தவராகி. அப்போ ஆண்டவராகி இயேசு நமக்கு முன்மாதிரியாய் இருந்தது போல நாமும் சரியாய் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். சிலர் வாழ்க்கையில் இப்படி யோசிக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிசாசு என்னைய தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? இந்த வசனத்தை வாசிங்களேன். யாக்கோபு 4:7. அந்த தொந்தரவு ஏன் அப்படின்னா, அதுவும் கீழ்ப்படியாததுனால தான். வசனம் எப்படி சொல்லுது பாருங்க. யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போம். பிசாசை எதுக்கணும்னா என்ன செய்யணுமா? யாருக்கு கீழ்ப்படியணும்? தேவனுக்கு கீழ்ப்படியணும். நம்ம பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டு தேவனுடைய காரியத்துக்கு என்ன செய்யறோம்? எதிர்த்து நிற்கிறோம். தேவனுடைய காரியத்துக்கு எதிர்த்து நிற்கிறோம். பாஸ்டர் நம்ம சொல் பேச்சு கேட்கலன்னா அவரை எதிர்த்துறது. பாஸ்டர் சொல் பேச்சு கேட்டா அவர் சரி அவர் ஓகே இல்லைங்க. தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டு யாருக்கு தான் எதிர்த்து நிற்கணும்? பிசாசுக்கு தான் எதிர்த்து நிற்கணும். நம்ம கீழ்ப்படிதல் முழுவதும், நம்முடைய நடவடிக்கை முழுவதும், நம்முடைய செயல் முழுவதும் பிசாசுக்கு கீழ்ப்படிவது போல இருந்து விட்டு தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதம் பெறலாம் என்றால் நிச்சயமாக முடியாது. அப்போ முதல்ல நான் யாருக்கு கீழ்ப்படி ஆரம்பிக்கணும்? தேவனுக்கு கீழ்ப்படி ஆரம்பிக்கணும். உங்களை நீங்களே பரிசோதித்து பாருங்கள். நான் தேவனுக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறேன்? தேவனுக்கு அடுத்த காரியத்தில் எந்த அளவுக்கு நான் கீழ்ப்படுகிறேன்? தேவனுடையதற்கு நான் சரியாய் கீழ்ப்படிந்தேன் என்றால், நான் கீழ்ப்படிவேன் என்றால், சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கிற பலனை அவர் எனக்கு என்ன செய்கிறார்? தருகிறார். அதைத்தான் அந்த வசனம் சொல்லுகிறது. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். கீழ்ப்படிஞ்சா என்ன பாஸ்டர்? என்ன நடக்கும்? தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள் என்றால் பிசாசுக்கு என்ன செய்யலாம்? எதிர்த்து நிற்கலாம். எத்தனை பேர் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க விரும்புறீங்க? ஐயோ, நான் எதுக்கு நடுச்சாமத்தில், நான் எதுக்கு போகிறேன்? பிசாசை பார்க்க போகிறேன். நான் ஏன் சுடுகாட்டுக்கு போகிறேன்? அங்கெல்லாம் போக சொல்லலை, நடு சாமம்லாம் சொல்லலை. நார்மலாகவே நம்ம வாழ்க்கையில் எதிரிட்டு வருகிற பல விஷயங்கள் இருக்கிறது. அதை நீங்கள் எதிர்த்து நிற்கணும்னா அதுக்கு நீங்களும் நானும் என்ன செய்யணுங்க?
தேவனுக்கு கீழ்ப்படியணும். தேவனுக்கு கீழ்ப்படிதல்னா சாதாரண விஷயம் இல்லை. வேதத்தில் கீழ்ப்படியும்படி நிறையா விஷயம் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்குது. நான் உங்களுக்கு வரிசைப்படுத்தும் போது அது இன்னும் உங்களுக்கு புரியும். அப்போ நான் கீழ்ப்படியும் போது சாத்தானுடைய தந்திரம் என்ன செய்யப்படுகிறது, முறிக்கப்படுகிறது. அப்போ சில நேரம் பிசாசு நம்மளை மேற்கொள்கிறான்னா, பிசாசு நம்மளை ஜெயிக்கிறான்னா, பிசாசு நம்ம எல்லையில் வந்து ஏதோ ஒன்று பண்ணுறான்னா, நம்ம எங்கேயும் என்ன செய்யாமல் இருக்கோம், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோம். நான் அடிக்கடி இப்படி என்னுடைய நண்பர்கள்ட்டையும் பேசுவேன். எப்போ பார்த்தாலும் பிசாசு துரத்திக்கிட்டே இருந்தால் அவனை வச்சு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால் மக்களை என்ன வழி நடத்தணும்னா, பிசாசு அட்டாக் பண்ணாத அளவுக்கு மக்களுக்கு போதித்து அவர்களை என்ன செய்வோம், வழி நடத்துவோம். ஹல்லேலூயா. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? ஆமாம், உங்களுக்கு எல்லாம் போதித்து அவன் உங்கள்கிட்ட வராத அளவுக்கு என்ன செய்யணுமோ அந்த ஐடியாவை கொடுத்து, அந்த வசனங்களை கொடுத்து, அந்த போதனையை கொடுத்து உங்களை வழி நடத்திட்டா எப்போதும் நீங்கள் எப்படி இருப்பீங்க, பாதுகாப்பாக தைரியமாக இருப்பீங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ஹல்லேலூயா. வந்தால் விரட்டுவோம், அடிப்போம், அது வேறு விஷயம். ஆனால் எப்போ பார்த்தாலும் அதையே என்ன செஞ்சிட்டு இருக்க வேண்டாம், செய்ய வேண்டாம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தார், அவர் பிசாசுக்கு எதிர்த்து நின்றார். பிசாசு அவரை சோதிக்க வந்த பொழுது அவர் அவனுக்கு எந்த விதத்தில் என்ன செய்யலை, இடம் கொடுக்கல. ஆனால் சாத்தான் என்ன செய்ய பார்த்தான் தெரியுமா, அவரை கீழ்ப்படிய வைக்க பார்த்தான். இப்படி செய்யும், அப்படி செய்யும், என்னைய பணிஞ்சிரும். இவர் எதுக்குமே செவி கொடுக்கல. அவர் எதுக்குமே சாத்தானுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கல. ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம், அதை சரியாய் செய்தால் அவன் உங்களை விட்டு என்ன செய்வானா, அவனே ஓடி போயிடுவான். எதிர்த்து நிற்க சொல்லி யார் வந்து எதிர்த்து நிற்பான்னு சொல்லுது? நீங்கள் வாசிக்கும் போது உங்களை நீங்களே அங்கே வைத்து கொள்ளுங்கள். தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் வாசிக்கிற உங்களை விட்டு, எல்லாரும் வாசிங்க, வாசிங்க அதை, அவன் என்னை விட்டு, எல்லாம் சொல்லுங்க, அவன் என்னை விட்டு ஓடிப்போ. ஆமேன். ஆமாம், உங்களை பார்த்தாலே பயப்படணும். நான் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. யார் வர்ற வரைக்கும்? பாஸ்டர் நான் வர்ற வரைக்கும் உங்களுக்கு எதிராக வர்ற பிசாசு என்ன செய்யக்கூடாது, வெயிட் பண்ணக்கூடாது. உங்களை பார்த்த உடனே அதை என்ன பண்ணிடணும், ஓடிடணும். என்ன நினைப்பில் ஓடணும், அடப்பாகல பெரிய பேய் வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட பெரிய பயம் ஒன்று வருது, அந்த அர்த்தத்தில் இல்லை. இவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள், ஆகையினாலே இவர்களிடத்தில் நான் நிற்க முடியாது, இவர்களிடத்தில் நான் கிரியை செய்ய முடியாது அப்படின்னு உங்களை விட்டு உங்கள் வீட்டை விட்டு அப்படி என்ன பண்ணிடணும், அது ஓடி போயிடணும். அல்லேலூயா. ஏன் அப்படி சொல்லணும்? ஏன்னா வேதம் அப்படித்தான் நம்ம கற்றுத்தருகிறது. உங்களை வேதத்தின்படி நடத்துவதற்காக நான் உங்களுக்கு அதை கற்றுத்தருகிறேன். தொடர்ந்து நான் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கீழ்ப்படுகிறதுனாலே என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரேன். இப்போ ஆபிரகாம் ஒரு கீழ்ப்படிதல் நிமித்தமாக எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் வந்தது. அப்போ என் வாழ்க்கையில் நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது என்ன நடக்கும்? அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் பாருங்க. இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம், தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார். இப்ப பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரணும்னா நீங்க யாருக்கு கீழ்ப்படியணும்? யாருக்கு கீழ்ப்படியணும்? தேவனுக்கு கீழ்ப்படியணும். கர்த்தருக்கு ஒழுங்கா கீழ்ப்படியணும். கீழ்ப்படியும் போதுதான், நீங்கள் கீழ்ப்படியும் பட்சத்தில் பரிசுத்த ஆவியானவர் எங்க வந்துருவாரு? உங்கள்கிட்ட வந்துருவாரு. இப்போ தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுனால பிசாசை எதிர்த்து நிற்க முடியுது. தேவனுக்கு கீழ்ப்படிஞ்ச உடனே யார் வந்துடுறா? பரிசுத்த ஆவியா. ஏன்னா கீழ்ப்படிதல் உள்ள அந்த இருதயத்தை ஆவியானவர் கண்டு உடனே அந்த நபருக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய விரும்புகிறார். நீங்கள் எந்த அளவுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறீர்கள் அந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே என்ன செய்வார்? கிரியை செய்வார். அல்லேலூயா. அநேகர் நிறைய நேரம் யோசிக்கிறீங்க, என்னிடத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய வரம் எதிர்பார்க்கிறேன், அவருடைய அபிஷேகத்தை எதிர்பார்க்கிறேன், இன்னும் நான் ஆவியிலே நிறைந்து அந்நிய பாஷை அடையாளத்தோடு பேச விரும்புகிறேன், நான் இன்னும் அபிஷேகத்திலே நிரம்பி வழிந்து ஓட கர்த்தர் என்னை அபிஷேகிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். அதற்கு மூல ஆணிவேர் என்னது? என்ன இருந்தால் தான் அவர் அபிஷேகிப்பார்? கீழ்ப்படிதல் இருக்கணும். என்ன கீழ்ப்படியணும்? வசனத்துக்கு, அவருடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படியும் போது ஆண்டவர் பரிசுத்த ஆவியை எனக்கு அனுப்பி சும்மா விடலையா, அந்த பரிசுத்த ஆவி எனக்கு என்ன செய்து? சாட்சி கொடுக்கிறது. அதன் மூலமாக நானும் எப்படி இருப்பேன்? சாட்சியாக இருப்பேன். அப்போஸ்தலர் 1:8 அதைத்தான் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன அடைவீர்கள்? பலன் அடைவீர்கள். கீழ்ப்படிஞ்சாச்சு. கீழ்ப்படிந்த உடனே ஒரு பலன் வருகிறது. நான் பலன் அடைந்து சும்மா இருக்க மாட்டேன். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு எப்படி இருப்பீர்கள்?
ஒரு ஆளை குறித்து சொல்லலை, நம்ம எல்லாரையும் சொல்லியிருக்கு. நான் எங்கள் பூமியின் கடைசி வரைக்கும் போக உங்கள் ஊர் எல்லையை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களை மாதிரி ரசிக்கப்படுற எல்லாருக்கும் அவங்கவுங்க ஊர் எல்லை, அந்த அர்த்தம். ஒரு நாள் ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், பாஸ்டர் பூமியின் கடைசி பரியந்தோன்னு போட்டிருக்கேன், நான் அட்லாண்டிக்காக்கெலாம் போக முடியாதுன்னார். உங்களெல்லாம் அங்கே போக சொல்லலை, அங்கே வேறு ஆள் போயிருப்பார், அங்கே வேறு ஊரில், அந்த ஊரில் அங்கே ஒரு ஆளை அனுப்பியிருப்பார். உங்களுக்கு ஒரு எல்லை இருக்குது, நீங்கள் போகக்கூடிய அளவு இருக்குது, உங்களுடைய எல்லைக்குள்ளே நீங்கள் எப்படி இருங்க, சாட்சியாக இருங்க. அடுத்த ஆள் அடுத்த எல்லையில் இருப்பாங்க. எல்லாரையும் சேர்க்கும்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து எப்படி இருப்போம், பூமியின் கடைசி பரியந்தம் சாட்சிகளாக இருப்பீர்கள். நான் ஏன் இதெல்லாம் சொல்லணும்னா, இன்னைக்கு நிறைய நேரம் இந்த யூடியூப் இதில் தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டு குழப்பிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் அதில் கவனமாக இருக்கணுங்கிறக்காக இந்த சில டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன், சில கேள்விகளை நான் கவனிச்சிருக்கிறேன். அப்போ நீங்கள் புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது உங்களுக்குள்ள ஒரு பலன் வருகிறது. அந்த பரிசுத்த ஆவியானவர் வரணும்னா அதுக்கு என்ன வேணும், கீழ்ப்படிதல் வேணும். வேதம் கணவன் மனைவி உறவை குறித்து சொல்லும்போது வசனம் என்ன சொல்லுது தெரியுமா, 2 விஷயம் செய்யணும்னு சொல்லுது. ஒன்று கீழ்ப்படியணும், இன்னொன்று கனப்படுத்தணும். கீழ்ப்படிதலை ரொம்ப அவசியமாக சொல்லியிருக்குது. நிறைய எல்லா குடும்பங்களிலே என்ன அவசியம், சத்தமாக சொல்லுங்கள், கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். காரணம் 1000 சொல்லுங்கள், 1000 காரணம் சொன்னாலும் சில நேரம் இப்படி சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்கள் பாட்டுக்கு சொல்லுதீங்க, என் வீட்டுக்காரருக்கு நான் கீழ்ப்படிகிறதுக்கு அவர் என்ன கிடையாது, ஒருத்தே கிடையாது. அப்படி சொன்ன ஆள்லாம் இருக்காங்க, அவர் தகுதியே கிடையாது, அவர் நீங்கள் நினைக்கிறீங்க அவர் மனுஷனே கிடையாது, அந்த ஆளுக்கு போய் நீங்கள் கீழ்ப்படிய சொல்கிறீங்களே. சில பேர்லாம் மனசுக்குள்ளே வச்சுருக்காங்க, வெளியே சொல்லாமல். நான் இப்போ சொன்ன உடனே உள்ளுக்குள்ளே உள்ளம் பூரிக்குது, என் மைண்டு வாய்ஸெல்லாம் பேசுகிறாரே. ஆனாலும் என்ன செஞ்சு தான் ஆகணும் சொல்லுங்கள், நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுனால கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். ஏன் பாஸ்டர், கீழ்ப்படிஞ்சா தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு, அப்போ என்ன செஞ்சு தான் ஆகணும், கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். ஏன் அப்படிப்பட்டவருக்கு போய் நான் கீழ்ப்படியணுமா? அப்படி நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா வசனம் என்ன சொல்லுது பாருங்க, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 1-2 வசனத்தை பாருங்க. அந்தபடி மனைவிகளே, அது ஏன் சொந்த புருஷர்னு போட்டிருக்குன்னு தெரில, சரி ரைட் ஓகே, பைபிள் சொல்லுது, நானும் சொல்லுதேன், சொந்த புருஷருக்கு என்ன செய்யுங்க. ஏன்னா புருஷர்னு சொன்னால் நிறைய எல்லாரும் ஆண்களையே என்னன்னு தான் சொல்லுது, புருஷர்னு சொல்லுது. சொந்த புருஷர்னா உங்களுக்கு உரிமையான புருஷர். ஓகே, சொந்த புருஷருக்கு என்ன செய்யுங்கள், கீழ்ப்படிந்திருங்கள். அப்படி கீழ்ப்படிந்து இருந்தால் அப்பொழுது அப்படின்னா என்ன அர்த்தம், கீழ்ப்படிந்து இருந்தால் அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால், உங்க வீட்டில் இருக்க யாராவது திருவசனத்துக்கு சரியா கீழ்ப்படியலைன்னா, பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கைகளினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். உங்கள் கீழ்ப்படிதல் உங்கள் குடும்பத்தை ரட்சிக்கும். ஹல்லேலூயா. ஆமாம், நீங்கள் காரணம்லாம் சொல்லக்கூடாது, ப்ராக்டிக்கலாக ப்ராப்ளம் தான், சில நேரம் ப்ராக்டிக்கலாக முடியாது தான். அதனால தான் சாலமோன் நீதிமொழிகளில் பல விஷயத்த சொல்லியிருக்காரு. அவர் 1000 மேலே பெண்களை பார்த்ததுனால அவர் ரொம்ப அனுபவசாலி, அவர் நிறையா சொல்லியிருக்காரு. ஆனால் நான் அதெல்லாம் போகலை, அப்போ நான் அதெல்லாம் சொல்ல விரும்பலை. ஆனால் சிம்பிளாக சொல்லியிருக்குது, கீழ்ப்படியுங்கள். ஏன் ஆண்டவர் அதை குறித்து சொல்லும்போது தெளிவாக எபேசியரில் நீங்கள் வாசிக்கும்போது, இப்போ ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலை புரிய வைப்பதற்காக நாம் இதெல்லாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். எபேசியரில் நீங்கள் வாசிக்கும்போது என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா, சபையை பற்றி சொல்லும்போது கர்த்தர் சொல்லுகிறார், 33ஆம் வசனம் பாருங்க, எபேசியர் 5:33. இப்போ இந்த கீழ்ப்படிதல் வர்றதுக்கு கணவன் என்ன செய்யணுமா பாருங்க, எரிஞ்சு விழப்படாது, எப்போ பார்த்தாலும் டார்ச்சர் பண்ற மாதிரி பேசக்கூடாது. யார் அப்படி பேசக்கூடாது, கணவர் பேசக்கூடாது. அவர் என்ன செய்யணும்னா அன்பு கூறணும். இப்போ எங்கே பிரச்சனைனா, பாஸ்டர் கீழ்ப்படிய சொல்லுங்க, நான் அன்பு கூறுறேன். அங்கே என்ன பிரச்சனைனா, அன்பு கூற சொல்லுங்க, நான் என்ன செய்கிறேன், கீழ்ப்படுகிறேன். இப்போ ஏன் பதில் என்னென்னா, 2 பேரும் வீட்டுக்கு போங்க. ஏன்னா 2 பேரையும் சரி பண்ண முடியாது, யாராவது ஒருத்தர் முந்திக்குவாங்க, அவ்வளோதான். யாராவது ஒருத்தர் முந்திக்குவாங்க. அன்பு செலுத்துகிற ஆள் முந்தணுமா, கீழ்ப்படுகிற ஆள் முந்தணுமானா அது உங்கள் கேரக்டர், அது உங்கள் குடும்ப நலன் கருதி நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது. ஆனால் யார் முந்தணும்னு சொல்லி நான் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா நானும் உங்களை மாதிரி வாழ்க்கையில் தான் இருக்கிறேன். நானும் முந்தவா பிந்தவான்னு சில நேரம் எனக்கும் என்ன செய்ய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது, நீங்கள் இப்படி செய்யுங்க, நீங்கள் இப்படி செய்யுங்க. அப்போ இந்த ஒரு கீழ்ப்படிதல் எனக்கு உள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என் ஆசீர்வாதத்தை தடை இல்லாமல் அது என்ன பண்ணுது, கொண்டு வருது. அவ்வளோதான். இப்போ நம்ம சொல்ல வர்ற விஷயம் குறை சொல்ல அல்ல, கணவனையோ மனைவியவோ குறை சொல்ல அல்ல, இது என்னுடைய ஆசீர்வாதத்தை எனக்கு கொண்டு வருகிறது, தடை இல்லாமல் கொண்டு வருகிறது. அப்போ சில ஆசீர்வாதங்கள் இன்னும் தடையா இருப்பதற்கு என்ன காரணமாயிருது, என்னுடைய கீழ்ப்படியாமை. அப்போ ஒரு நபர் கீழ்ப்படியணும்னா அதுக்கு என்ன செய்யணும், அன்பு கூறணும். அதைத்தான் நாங்கள் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் அதுக்கு முந்தின வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 28ஆம் வசனம் இன்னும் கணவர்மாருக்கு ஒரு ஆலோசனையாக இன்னும்
ஆழமா எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தானே அன்பு கூறுகிறான். வேதம் எவ்வளவு டெப்த் அண்ட் டீப்பா எவ்வளவு அழகா சொல்லியிருக்கு பாருங்க. தன்னில் தானே அன்பு கூறுகிறான். என்ன நேசிச்சா யாரையும் நேசிக்கணுமா? மனைவியை நேசிக்கணும். இப்போ அன்பு கூறுதல் இருக்கிற இடத்துல கீழ்ப்படிதல் வரணும். கீழ்ப்படிதல் வர்ற இடத்துல என்ன வரணும்? இந்த ரெண்டும் கரெக்டா உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டா உங்க ஆசீர்வாத தடை இன்னைக்கே நீங்கிரும். ஆமேன். உங்க ஆசீர்வாதம் சமாதானமாகி ஆசீர்வாதம் தேவையா? இந்த ரெண்டும் வேணும். சந்தோஷமாகி ஆசீர்வாதம் வேணுமா? இந்த ரெண்டும் வேணும். உங்கள் குடும்பம் நல்லா செழிக்கணுமா? இந்த ரெண்டும் வேணும். இந்த ரெண்டையும் கரெக்டாக செய்யணும். இதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. உலகம் எப்படி சொல்லுதுன்னு யோசிக்கக்கூடாது. உலகத்தில் உள்ளவங்க என்ன ஆலோசனை கொடுக்காங்கிறத எடுக்கக்கூடாது. வேதம் என்ன சொல்லுகிறது? ஹல்லேலூயா. பரிசுத்த வேதாகமம் எனக்கு சொல்லுகிறதை நான் செய்வேன் என்றால் ஏன் அதை நான் செய்ய வேண்டும்? அங்கே தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் போது 29ஆம் வசனத்தை பாருங்க. தன் சொந்த மாம்சத்தை பகைக்கிறவன் ஒருவனும் இல்லையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? தான் உடம்பை தானே கீறிக்கிட்டு இருக்கிற ஆள் யாரும் இல்லை. மனைவி கணவனையும் கணவன் மனைவியையும் இப்படி பிரச்சனை பண்ணா என்ன அர்த்தம்னா தனக்கு தானே குத்திக்கிற மாதிரி அர்த்தமா. அப்படி செய்கிறவர்களாய் அல்ல, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து. ஆண்டவர் இந்த உறவை சபையில கொண்டு வந்து நிப்பாட்டுறார். நான் ஏன் கீழ்ப்படிதல்னு சொல்லும்போது சபையை முக்கியத்துவப்படுத்துகிறேன் என்றால், கீழ்ப்படிதல் எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும்? சபையிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். பாஸ்டர் சொல்லுங்க பாஸ்டர், நான் என்ன செய்யணும்? அப்படி வரணும்னு நான் எல்லாரையும் எதிர்பார்க்குறேன். அல்லேலூயா. நான் ஒவ்வொருத்தருக்கா ஃபோனை போட்டு மெசேஜ் அனுப்பி வர்றீங்களா, வர இயலுமா, வரும்படியாய் உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன், அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் வரும்படி எதிர்பார்க்கிறேன். இதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேனாக்கா எனக்கு அந்த வேலையெல்லாம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி ஐயோ ஒரே நேரத்தில் 5 ஃபோன் வருது, யாருக்கு பதில் சொல்லன்னு தெரிலையே, அந்த அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் வரும்போது உங்கள் ஆசீர்வாதம் பெருகும். ஹல்லேலூயா. இதெல்லாம் எதுக்கு காரணம்? உங்க ஆசீர்வாதத்துக்கு. அப்ப இந்த கீழ்ப்படிதல் என்ன செய்கிறது? ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொன்னபடி செய்கிற அந்த விஷயத்துக்கு கர்த்தர் தெளிவாக ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார். அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, சபையிலே விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, போதகராக இருந்தாலும் சரி, உங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களை வழி நடத்துகிற அல்லது பேமெண்ட் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குற நபராக இருந்தாலும் சரி, வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் 2 விஷயம் இணைந்து போனோம். என்னது? அன்பும் கீழ்ப்படிதல். இப்போ ஆண்டவர் ஏன் அவர் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார் என்றால், அவர் முந்தி நம்மளை என்ன பண்ணிட்டார் சொல்லுங்க? அன்பு கூர்ந்துட்டார். இப்போ ஆண்டவர் முந்தி அன்பு கூர்ந்தனால வசனத்தின்படி ஒரு ஆதாரமாக சொல்கிறேன், கணவனும் முந்தி என்ன செய்ய வேண்டும்? அன்பு கூற வேண்டும். அப்போ தேவன் அன்பு கூர்ந்து நம் மீது அன்பு கூர்ந்தபடியால் அவர் இப்போ நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறாரு. இப்போ நீங்களும் நானும் அவருடைய மனவாட்டி ஆகிறோம் என்றால், மனவாட்டியாகிய நாம் அவருக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். இப்போ இதைத்தான் யார் செய்தார்? ஆபிரகாம் செய்தார். ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னதற்கு உடனே கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிந்து அவர் செய்த செயல் என்ன? தன் மகனாக இருந்தாலும் அதை என்ன செய்ய பார்த்தார்? பலி செலுத்த பார்த்தார். அவருடைய ஏக ஆண்டவரே சொல்லும்போது அப்படிதான் சொல்றாரு. ஆதியாகமம் 22:1 வசனத்தில் 2 வசனத்தில், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை எனக்கு பலி செலுத்து. அப்போ ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவர் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதை மட்டும் கேட்காதீங்க, நான் இது மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கேன், இதை கேட்காதீங்க, எனக்கு என் பேங்க் பேலன்ஸ் தான் ரொம்ப முக்கியம், அதிலிருந்து நான் எதையும் என்ன செய்ய முடியாது, தர முடியாது, எனக்கு என் சொத்து தான் ரொம்ப முக்கியம், அதிலிருந்து எதுவும் தர முடியாது, எனக்கு என்னுடையது தான் எனக்கு ரொம்ப முக்கியம், அதிலிருந்து நான் எதுவும் தரமாட்டேன், ஏதாவது எக்ஸ்ட்ரா கிடைச்சா என்ன செய்கிறேன்? தரேன். அப்படியெல்லாம் என்ன ஆண்டவர் பார்த்துட்டு இருப்பார். ரைட்டு, ஓஹோ அப்படிதான் விஷயமா? இல்லை. ஆபிரகாம் தனக்கு இருந்த ஒரே ஒரு வாக்குத்தத்த பிள்ளை, அதை முழுவதுமாக 100%, அல்லேலூயா, எங்கேயும் குறையெல்லாம் இல்லை, அதில் 100%, 100% அவன் அப்படியே தூக்கி என்ன பண்ணிட்டான்? கொடுத்து விட்டான். பலிபீடத்தில் கிடத்தினதற்கு அடையாளம் என்ன? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒன்றை பலிபீடத்தில் செலுத்தினால் அதுக்கு பிறகு சும்மா எடுக்க முடியாது, அது அங்கே அக்கினியினால் அது என்ன செய்யப்படும்? பஸ்பமாக்க, சாம்பலாக்கப்படும். அதுதான் பலி. இப்பொழுது
அப்பொழுது அதற்கு ஈடாக இங்கே இவன் எடுத்து பலிபீடத்திலே வைத்து தான் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தேன் என்பதை உறுதிப்படுத்தினான். அல்லேலூயா. எதின் மூலமாய் உறுதிப்படுத்தினான்? தன்னுடைய செயலின் மூலமாக. அப்போ தனக்குரியதை கொடுக்க முன் வந்த அவன் அதை கொடுத்தேன் என்று சொல்லி கீழ்ப்படிந்து பலிபீடத்தில் வைத்த பொழுது கர்த்தர் அவன் பலியை அங்கீகரித்தார். அல்லேலூயா. அவன் பலியை எப்பொழுது அங்கீகரித்தார்? நீங்க கவனிச்சு பாருங்க. இப்ப ரத்தம் சிந்தல், அங்க இன்னும் ரத்தம் சிந்துதல் வரல. ஆனால் இவன் தன் மகனை கட்டி பலிபீடத்தின் மீது கிடத்தின உடனேயே பரலோகம் திறந்து விட்டது. ஆமென். பரலோகம் என்ன பண்ணிருச்சுங்க? திறந்துருச்சு. எதுக்காக திறந்தது? ஏனென்றால் இவன் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால், கீழ்ப்படிந்த வினாடியிலே பரலோகம் திறக்கிறது. அங்கிருந்து அடுத்த ஸ்டெப்பு போறதுக்குள்ள இவனை இப்ப என்ன செய்யணும்? ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா இவனிடத்தில் அர்ப்பணிப்பு இருக்கிறது, கீழ்ப்படிதல் இருக்கிறது, அப்புறம் இவனிடத்தில் என்ன இருக்குது? செய்கையும் இருக்கிறது. இவன் செய்ய கொஞ்சம் நாம் தாமதித்தால் அவன் தன் மகன் என்று பாராமல் அவனை என்ன செய்து விடுவான்? கத்தி எடுத்து எப்போதும் ஆட பலி செலுத்துவதற்கு செய்வது போல இவன் செய்து விடுவான் என்பதினால் பரலோகம் வேகமாக வருகிறது. இன்றைக்கு நம்முடைய செயலினால் பரலோகம் எவ்வளவு வேகமாக வருது? நமக்காக பரலோகம் வேகமாக வருதா? நமக்காக கர்த்தருடைய ராஜ்யம் வேகமாக செயல்படுகிறதா? நமக்காக தூதர்கள் வேகமாக வந்து நம்மை தடுக்கவோ அல்லது நமக்கு ஒத்தாசை பண்ணவோ வேகமாக வருகிறதா? எப்பொழுது வரும் என்றால் கீழ்ப்படியும் போது தான் வரும். அல்லேலூயா. கீழ்ப்படிதல் என்பது ரொம்ப முக்கியம். ஆபிரகாம் அதை செய்த பொழுது பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அது வரைக்கும் கூப்பிடல. அப்ப எத்தனை நாள் கூப்பிடல? அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. எத்தனை நாள் கூப்பிடல? 3 நாளைக்கு முன்னால பேசியிருக்கார் விஷயத்தை. 3 நாள் ஆண்டவர் அவன்கிட்ட என்ன செய்யல? பேசல. 3 நாள் இவர் பிரயாணப்படுறாரு, வர்றாரு, ஸ்பாட்டுக்கு வந்துட்டாரு, பலியை தூக்கி வைக்கிறாரு. வச்ச வினாடியிலே பரலோகத்திலிருந்து சத்தம் வருகிறது. ஆபிரகாமே ஆபிரகாமே வேகப்பட்டாத, நீ யாருன்னு நான் என்ன பண்ணிட்டேன்? புரிஞ்சிட்டேன். அல்லேலூயா. அவன் சொல்லுகிறான். தொடர்ந்து அடுத்தடுத்த வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது அவர் சொல்றார், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடு. அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க? உங்களுது உங்களுக்கு தான், உங்களுது உங்களுக்கு தான். உங்களுது அவர் அபகரிக்க விரும்பல, ஆனா அதை கொடுக்க முடியுமான்னு கேட்கிறாரு. எத்தனை பேர் நான் சொல்ற மீனிங் புரியுது? உங்களது எதையும் அவர் என்ன செய்ய விரும்பல? அபகரிக்க விரும்பல, எதையுமே எடுக்க விரும்பல. தசம பாகம்னு சொன்னா கூட அதுலயும் எவ்வளவுதான் சொன்னாரு? 9 உங்களுக்கு வச்சுட்டு எவ்வளவுதான் கேட்கிறாரு? 1 தான் கேட்கிறாரு. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் தான் கேட்கிறாரு. எல்லாத்தையுமே நீங்க சிறுக உங்களுடைய அளவு எப்படி இருக்கட்டும், அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் இருதயத்திலே தோன்றுகிறபடி. ஏன் அந்த சான்ஸை கொடுத்தாரு? அதை நான் அடிக்கடி சொல்வேன். உங்களுடைய கொடுத்தலின் அளவு பிரச்சனை இல்லை, கொடுத்தலின் கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. கொடுத்தலின் அளவு 2வது பட்சம். அது உங்களுடைய உண்மைக்கு போயிருது. கொடுக்கிற அளவு என்பது எதுல போயிருது? உங்க உண்மைக்கு போயிருது. ஆனால் கொடுத்தலின் கீழ்ப்படிதல் என்பது நீங்கள் அதற்கு என்ன செய்கிறீர்கள்? கீழ்ப்படுகிறீர்கள். அப்ப இவன் என்ன செய்யறான்? என்கிட்ட ஆண்டவர் கேட்டுட்டாரு, நான் முழுசும் அதை என்ன செஞ்சிடணும்? கொடுத்துடணும். ஆள் மாறாட்டம் பண்ணல. இவன் ஆள் மாறாட்டம் பண்ணலாம் என்றால் இவனிடத்தில் 8 பேர் இருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்க? 8 பிள்ளைங்க இருக்காங்க. இவன் அழகா ஆள் மாறாட்டம் பண்ணியிருக்கலாம், ஆனா இவன் அதை செய்யவில்லை. அங்கதான் ஆண்டவர் கவனிக்கிறார் நம்மை. ஆண்டவர் எதையும் கவனிக்கவில்லை என்று நினைக்காதிருங்கள். ஆண்டவர் உங்களை கண்ணோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை நோக்கி கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவர் எப்பொழுதும் நம்மை கண்காணிக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய பார்வை நம் பக்கமாய் இருக்கிறது. சில வேளையிலே நாம் அவரை விட்டு தூரம் போனாலும், அவருக்கு பிரியமில்லாதவைகளை செய்தாலும், கர்த்தர் நம்மை காக்கிறவராய் நம்ம கூடவே தான் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பொறுமை உள்ள தேவனாய் இருக்கிறபடினால் அவனை பார்த்து சொல்றாரு, நீ உனக்குன்னு. ஏன்னா மனுஷ ஃபீலிங்னு இருக்குல்ல, மனுஷ ஃபீலிங் உணர்வுக்கும் கர்த்தருடைய உணர்வுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ மனிதனுடைய ஃபீலிங் எப்படின்னா, அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு அவருக்கு என்ன செய்ய மாட்டோம்? வாங்கினது தர்றதெல்லாம் அவர்கிட்ட இருந்து தான். அவர் தான் நமக்கு தர்றாரு. ஆனால் அவர்கிட்ட இருந்தே வாங்கிக்கிட்டு நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அவருக்கே கொடுக்க மாட்டோம். அந்த ஒரு எண்ணத்தில் தான் அவர் பேசுகிறார் பாருங்க. நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் நீ உன் ஃபீலிங்கை எனக்காக என்ன பண்ணிட்ட? விட்டு கொடுத்துட்ட. எத்தனை பேர் நம்ம அப்படி செய்ய முடியும்? எனக்கு என் ஃபீலிங்கை விட, என்னுடைய எதிர்பார்ப்பை விட, இந்த உலகத்தின் என்னுடைய ஆசையை விட, என் தேவனுக்காய் வாழ்வது
அதுவே சிறந்தது என்று எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் நாம் அப்படி ஆண்டவரிடத்தில் ஒத்து வரப்போகிறோம்? எத்தனை பேர் ஆண்டவரிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு வருகிறோம்? அவனை பார்த்து சொல்றாரு, எனக்கு ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது. அப்போ ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படியும் போது அதற்குள்ளே நம்முடைய மொத்த கேரக்டரும் அங்கே அடங்கிடுது. ஆண்டவர் அந்த ஒரு செயலுக்கு, அந்த ஒரு கேரக்டர் நம்மள்கிட்ட இருக்கிறதை வைத்து பல ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார். எத்தனை பேர் இந்த நாளிலே ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நான் உமக்கு ஒருவேளை கீழ்ப்படியாது இருந்திருப்பேன் என்றால் என்னை ஒரு விஷயம் என்ன செய்யும்? மன்னி. நம்ம ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே நான் கீழ்ப்படியாமல் இருந்த எந்த காரியமாக இருந்தாலும் அதை எனக்கு உணர்த்துங்க. நான் அதை குறித்து என் மனதில் இருந்து நான் அதற்காக உம்மிடத்தில் ஒப்புரவாகி நான் கீழ்ப்படிதலுக்கு நேராக என்னை நான் என்ன செய்ய விரும்புகிறேன்? நடத்த விரும்புகிறேன் என்று ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். ஒருவேளை உங்கள் அன்பு கூறுதலிலே குடும்பங்களுக்குள்ளே குறைவாக இருந்தால் அதை அதிகமாக்குங்கள். கீழ்ப்படிதலை அதிகமாக்குங்கள். அது உங்கள் குடும்ப ஆசீர்வாதத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும். வேதம் சொல்லுகிறது, நாம் பிடிவாதம் பண்ணுவதினால் அல்லது வைராக்கியம் பாராட்டுவதினால் ஒரு ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது அவர் சகலவற்றையும் செய்து ஒத்தாசை அருளுகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு நாம் ஆண்டவரிடத்தில் அப்படி நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரிடத்தில் நம்மை நாம் அப்படி அர்ப்பணிப்போம். ஆண்டவரே நான் என்னை கீழ்ப்படுத்துகிறேன், உம்முடைய சத்தத்திற்கு நான் செவி கொடுக்க என்னை தருகிறேன், நீர் என்னை வணைந்தருளும், என்னை நடத்தும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நிச்சயமாய் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.